பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Genesis chapter 6 verses 8. But Noah found favor in the eyes of the Lord. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. கிருபை, ஹல்லேலூயா, ஃபேவர், கிரேஸ், மெர்சி, கம்பேஷன், இதெல்லாம் யாருக்கு கொடுக்கக்கூடாதோ, யாருக்கு அதை பெறுவதற்கு தகுதி இல்லையோ அந்த பிள்ளைகளுக்கு ஹல்லேலூயா கொடுக்கிற ஒரு மாபெரிய காரியம்தான், ஒரு செயல்தான், ஒரு குணாதிசயம்தான் கிருபை என்று சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. இந்த 6ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தில் பார்க்கின்ற பொழுது மனிதனை உண்டாக்கினதற்காக தேவன் மனஸ்தாபப்பட்டு இந்த பூமியும் பூமியில் இருக்கிற சகல உயிர்களையும் நிக்கிரகம் பண்ணுவேன் என்று சொல்லி கோபத்தோடு ஆண்டவர் காணப்பட்ட நாளிலே அடுத்து வருகிற வசனம்தான் நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. பட் நோவா ஃபவுண்ட் ஃபேவர் இன் த ஐஸ் ஆஃப் த லார்ட். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இந்த புதிய ஏற்பாட்டில் வாழ்கிற நமக்கு இதே கிருபையைத்தான் தம்முடைய மகன் மூலமாய் பிதாவானவர் வெளிப்படுத்தினார். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுக்கும் இந்த கிருபை கிடைப்பதில்லை. இந்த கிருபை என்பது மிகவும் ஒரு விசேஷித்த வண்ணமான காரியமாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. மேலும் அல்லேலூயா, நம் புலம்பலில் வாசிக்கிறோம், நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் கர்த்தருடைய கிருபை என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த நாளில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, அல்லேலூயா, நோவா என்றால் ஒரு ஆறுதலின் மகன், ஒரு தேறுதலின் மகன் என்று சொல்லப்படுகிறது. இந்த நாளிலே கூட ஆண்டவருடைய கிருபையினால அல்லேலூயா நம்ம எல்லாம் அல்லேலூயா மற்றவர்களை ஆறுதல் படுத்துவோம், தேறுதல் படுத்துவோம். மற்றவருடைய நம்மேலே சொன்ன வார்த்தைகள் அல்லேலூயா, அதன் மேலே புண்பட்ட நெஞ்சங்கள் அல்லேலூயா, கஷ்டங்கள் பட்ட அல்லேலூயா மனது ஆறுதல் அடையும்படியாக தேவன் அல்லேலூயா நம்மையும் மற்றவர்களுக்கு ஒரு ஆறுதலாக தேறுதலாக கர்த்தர் என்ன செய்ய வேண்டும்? அல்லேலூயா நம்மை மாற்ற வேண்டும். அல்லேலூயா சோத்திரம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையெல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதியதாகின என்றும் சொல்லி வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. உன்னுடைய பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். அல்லேலூயா, என் கிருபை உனக்கு போதும் என்று ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் நமக்கு சொல்லியிருக்கிறார். எனவே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளே, ரட்சிக்கப்பட்டு தேவனின் நாமத்தை அறிந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அல்லேலூயா ஆண்டவர் கிருபை கொடுத்திருக்கிறார். எனவே இந்த கிருபையை கொண்டாடுவோம். நம்மை நீதிமானாய் மாற்றியது அவருடைய சுத்த கிருபை, நம்மை நித்தியத்தில் சேர்ப்பதும் அவரது சுத்த கிருபை. பலவீனத்திலே என் பலன் போதும் என்றது அவருடைய கிருபை. அல்லேலூயா சோத்திரம். ரட்சிப்பை தந்தது அவருடைய கிருபை. அல்லேலூயா, எல்லாமே இலவசம் என்றது அவருடைய கிருபை. எனவே அந்த கிருபையை நாம் கொண்டாடுவோம். அதை கொடுத்த தேவனை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்வோம். நம்முடைய குற்றம் குறைகளை ஒரு தினமும் தேவனுடைய சமூகத்திலே அறிக்கை செய்வோம். புது பலனை பெற்றுக்கொள்வோம். தேவன் தாமே இந்த வசனத்தின் மூலமாக எங்களை ஆசீர்வதிப்பராக. ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த காலை நேரம் ஞாயிற்றுக்கிழமை உம்முடைய பாதபீட தண்டில் வருகிறோம். உம்முடைய இரத்தத்தினால் உச்சன் தலைமுதல் உள்ளங்கால்வரை கழுவி எங்களுடைய வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் சிந்தனைகளும் உம்முடைய சந்நிதியிலே ஆண்டவரே சமூகத்தில் பிரித்தியாய் மாற்றும்படிக்காய் ஜெபிக்கிறேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கிருபையை தாரும். அவர்கள் ஆசீர்வாதமாக அவர்கள் வாழ்க்கை வாழ கிருபை செய்யும். குடும்பங்களையும் பிள்ளைகளையும் வேலைக்கு போகிறவர்களும் வருகிறவர்களையும் ஆண்டவரே கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் பாரத்திலும் துன்பத்திலும் துயரத்திலும் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தாவே உம்முடைய கிருபையினாலே கர்த்தாவே அவர்களை பாதுகாத்து கொள்ளும். மன்னியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அல்லேலூயா இந்த நாள் இனியாத நாளாக அமையும்படிக்காய் ஆண்டவரே இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.